ஏன் பிரம்மாவை கொல்லணும்? பிரம்மா பண்ற அந்த மூளை இருக்கு, அதையும் நாம கையில் எடுப்போன்றாரு. படிக்கும் தொழில் இருக்குல்ல, அது பிரம்மா செய்யக்கூடாது, நானே செய்கிறேன். நீ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு பெரிய ஆளு, நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன். நீ இன்ஜினியரிங் படிச்சா நான் படிக்கிறேன். மூளையை வளர்த்துக்கும்டா, வெறும் ஃபைட் பண்ண போதாதுன்றத. படிக்கும் தொழில் ஒன்று இருக்கிறதுனால தானே அவன் மூளையை அதிகமாக பயன்படுத்துறான். அந்த படிக்கும் தொழிலை நான் கையில் எடுக்கிறேன்னு சொல்றதுதான் சுவாமி மலை. அப்ப எவ்வளவு தூரம் அவர் கான்பிடன்ட் இருக்கும் முருகருக்கு? சாமி மலையே படிக்கும் தொழிலை முருகன் யார்கிட்ட இருந்து எடுக்கிறாரு? பிரம்மா கிட்ட இருந்து எடுக்கிறாரு. பிரம்மா சொல்றாரு, அதுதான் அப்பங்கிட்ட சொல்றாரு, நீ எவ்வளவு நாள் சண்டை போட்டினாலும் பிரம்மா ஜெயிக்க முடியாதுங்க, அவன் அறிவாளிங்க. அவன் படிச்ச அறிவு இருக்கு இல்லையா, அவன் படிச்ச புக் இருக்கு இல்லையா, அது பூரா நாம படிப்போம். புரியுது? அறிவாளி பூரா நாம சேர்த்துக்குவோம். கிரியேட்டிவ் நாம கையில் எடுத்து அவன் முட்டாளன்னு ஆக்குவோம். அப்படின்றதுதான் சுவாமி. இதுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா, வள்ளியை கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. படம் கிடைக்கும் நிறைய, வள்ளியை கல்யாணம் பண்ண. ஆனா எங்க போய் பொண்ணு கேட்டாலும் அவனும் கொடுக்க மாட்டான். இப்ப அங்கிருந்து வந்துருவாங்கப்பா. டெல்லியில இருந்து யாரு வருவாரு? இந்திரன் இவர் வந்துருவாரு, விநாயகர் வந்துருவாரு, பிரம்மா பின்னாடி வந்துருவாரு. எங்களுக்கு சுக்குநூறு ஆயிடுவாங்க. எவனும் கொடுக்க மாட்டான்.